அனைவருக்கும் வணக்கம். படப்பை ஏ ஜெகதீசன் பேசுகிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க. காலை நேரம் டெலிஃபோன் பண்ணி அடிக்குது. எழுந்து போய் எடுத்தாரு ஒருத்தர். ஹலோ, வேற ஒரு முனையிலிருந்து இன்னொருத்தர் ஃபோன் பண்ணிக்கிறார். அவருடைய நண்பர். சார் வணக்கம். சார் வணக்கம், சொல்லுங்கள் சார். புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. உங்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். பேசி முடிச்சுட்டு ஃபோனை கீழே வச்சுட்டு லொக்கு லொக்கு லொக்குன்னு இருமின்னு போய் சேரில் உட்கார்றாரு. 4 நாளாக அவருக்கு இருமல். ஆனால் புத்தாண்டு தினத்தில் சொன்ன பொய் அது. ஒரு மனிதனுக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு 200 பொய்ன்னு புள்ளி விவரம் சொல்லுது. அது மட்டுமல்ல, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்கன்றது, சாப்பாடு பிரமாதன்றது. உங்கள் கவிதையை படித்தேன், கலைக்கு நீங்கள் போங்க. தலைவரே, நான் அவனுடைய தொண்டன், உனக்காக நான் உயிரையும் கொடுக்கொண்டு. நினைக்கிறது ஒன்று, செய்யறது ஒன்று, பேசுறது ஒன்று. இதெல்லாம் எதனால் ஏற்படுது தெரியுமா? நம்மளுடைய ஒப்படை முகங்கள். உண்மையான முகம் என்பது வேறு. ஒரு பெண்ணு உலகத்திலே அவளுக்கு பிடிக்காதது எது தெரியுமா? முகம் பார்க்கும் கண்ணாடி. அந்த கண்ணாடி அவள் எங்கே பார்த்தாலும் உடனே எடுத்து அடித்து நொறுக்கிடுவாள். காரணம் என்ன தெரியுமா? அந்த கண்ணாடியில் அவள் முகத்தை பார்க்கும்போது அவள் அழகா இல்லையா, அது கண்ணாடியுடைய தப்பா? இந்த பெண்ணை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவள் ஒரு பைத்தியக்காரி. நானும் அதான் நினச்சேன். ஆனால் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அந்த பெண் வேறு யாரும் இல்லை, நீங்கள் தானே நம்மளை காட்டுறாங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். வாழ்க்கையில் அந்த பொண்ணு மாதிரி தான் நாமளும் இருக்கிறோம். உண்மை நிலைமைகள் பிரதிபலிக்கின்ற பொழுது அதை எதிர்க்கின்றோம். காரணம், அது நமக்கு திருப்தி அளிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால், நம்முடைய அகங்காரங்களுக்கு தீனி போட்டு வளர்க்கின்றோம். நான் இல்லாமல் எதுவும் நடக்காது என்று நினைக்கின்றான். ஆனால் அவன் இல்லாமல் எல்லாம் நடக்கின்றது. ஒரு மனிதன் வேகமாக போகிறான். மாலை நேரம் இருட்டுது. அங்கே ஒரு பெரிய கிணறு. அந்த கிணறை போய் பார்க்குறான். பார்த்தா நிலாவினுடைய நிழல் அதில் தெரியுது. இவன் என்ன நினச்சிட்டான்? நிலாவே வந்து கிணத்துல விழுந்ததுன்னு நினச்சிட்டான். ஐயோ, நிலாவை நான் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், என்ன செய்யறதுன்னு புரியலையே. ஓடி போய் ஒரு கயிறு ஏற்றாரான். கயிறு கணத்தில் விடுறான். நிலா பிடிச்சிக்கோ, நான் அவனை தூக்கி வெளியே விட்டுறேன்றான். அந்த நேரம் பார்த்து கயிறு ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்குது. இழுக்கிறான் வரல. சரி, வேகமாக வலிக்கலான்னு சொல்லிட்டு டம்மு கட்டி இழுத்தான். அந்த சிக்கல் சரியாகி போய் போத்துன்னு கீழே விழுந்தான். அப்பா, நிலாவை நம்ம தூக்கி வெளியே கொண்டாந்துட்டோம்னு சொல்லிட்டு அண்ணாந்து வானத்தை பார்த்தான். பார்த்தா நிலவு இருக்குது. நிலவே, பார்த்தியா, நான் தான் உன்னை காப்பாற்றினேன். நான் இல்லைன்னு வச்சுக்க, உன் நிலைமை அவ்வளோதான். இப்படித்தாங்க நிறைய பேர் வாழ்க்கையில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையெல்லாம் மாறணுங்க. அது எப்படிங்க மாறும்? நம்மளுடைய ஒப்படை முகங்கள் மாறணும். உண்மையான முகம் வெளியே வரணும். ஒருத்தர் சொன்னால், நண்பா புத்தாண்டு வாழ்த்து செய்தான்னுச்சுன்னா வந்ததுடா, ரொம்ப சந்தோஷம்டான்னா. டேய், ஏடா போய் சொல்கிற? நான் அனுப்பவே இல்லைடா உனக்கு. அதுக்கு அவன் சொன்னான், அனுப்பாதே அனுப்பினே வந்துதான்னு கேட்டேடா, நீ போய் சொல்லி, அதனால் வராத்த வந்தது நான் போய் சொல்லடான்னா. நன்றி, வணக்கம்.